வணக்கம் தரலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இந்தியா 2024 முக்கிய நியமனங்கள். அதாவது இப்ப அப்டேட்டட் ஜூலை 24 2024 இருக்கக்கூடிய முக்கிய நியமனங்கள்ல இப்ப யார் இருக்கான்னு பார்க்க போறோம். இது சம்பந்தமாக தொடர்ந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிஆர், நர்சரி, டிஆர்பி, ஆர்ஆர்பி, டிஎன் யூஎஸ்ஆர்பி போன்ற போட்டிகள் கேட்கிறாங்க. அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம அனலிசிஸ் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இந்தியா 2024 முக்கிய நியமனங்கள் இது பாத்தீங்கன்னா அப்டேட்டட் ஆன் ஜூலை 24 2024. அந்த ஜூலை 24 இந்த தேதி அடிப்படையில இந்த பதவியில யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அப்டேட் பண்ண ஒரு தகவல். ஃபர்ஸ்ட், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பதவி வைப்பவர், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக யார் இப்போது பதவி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்தியாவோட முதல் குடிமகன், இந்திய அரசுடைய தலைவர், இந்திய அரசுடைய பெயரளவு தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இப்ப இருக்கக்கூடியவங்க 15வது குடியரசுத் தலைவர். இப்ப யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு. இப்ப யாரு? திரௌபதி முர்மு தான் இப்ப இந்தியாவுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அடுத்ததாக துணை குடியரசுத் தலைவர். இதற்கு அடுத்த நிலையில, குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில வரக்கூடியவங்க துணை குடியரசுத் தலைவர். இப்ப இருக்கிறவங்க 14வது துணை குடியரசுத் தலைவர் யார் இருக்காங்க? ஜெகதீப் தங்கர் தான் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர். அடுத்ததாக பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யார், பிரதமர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி. ஓகேங்களா? தொடர்ந்து 2014, 2019, 2024 இவங்களுடைய கட்சி பெரும்பான்மை இடங்கள்ல கூட்டணி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி. இப்ப நடந்து முடிந்த தேர்தல் 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அதுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று 3வது முறையாக தொடர்ந்து 2014, 19, 2024 3வது முறையாக பதவி நரேந்திர மோடி. அடுத்ததாக இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் தான் இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர். அவருக்குரிய தேர்தல் ஆணையம் 2 பேர் இருப்பாங்க. மொத்தம் 1+2 எலெக்ஷன் கமிஷன் மொத்தம் 3 பேர். தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர், தேர்தல் ஆணையர் 2 பேர் யாராருன்னா ஒன்னு ஞானேஷ்குமார், இன்னொன்னு சுக்பீர் சிங் சாந்த். ஓகேங்களா? தலைமை தேர்தல் ஆணையர் யாரு? ராஜீவ் குமார். அது கூட இருக்க 2 தேர்தல் ஆணையர்கள், ஒன்னு ஞானேஷ்குமார், ரெண்டாவது சுக்பீர் சிங் சாந்த். இந்த எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்கன்னா 50 ஜனவரி 25 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 25 தான் நம்ம தேசிய வாக்காளர் தினமா நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, தற்போதைய தலைமை நீதிபதியாக பதவி வைப்பவர் யார் அப்படின்னா டி.ஒய். சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்றம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1950 ஜனவரி 28. அடுத்ததாக தலைமை கணக்கு தணிக்கையாளர். இது எப்படி சொல்லுவாங்க சுருக்கமா? கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. மத்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளர், கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படி சொல்லுவாங்க. இருக்கக்கூடியாரு ஜி.சி. முர்மு அல்லது கிரீஸ் சந்திர முர்மு. யாரு? சிஏஜி தலைமை கணக்கு தணிக்கையாளர். அடுத்தது அட்டார்னி ஜெனரல். இந்திய அரசினுடைய அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா ஆர் வெங்கடரமணி. அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசுடைய சட்ட ஆலோசகர், மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் யாரு? ஆர் வெங்கடரமணி அட்டார்னி ஜெனரல். இவரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 76. அடுத்ததாக 18வது மக்களவை நடந்து முடிஞ்ச 2024 நடந்து முடிஞ்ச தேர்தல், மக்களவை தேர்தல், 18வது மக்களவை தேர்தல். இந்த 18வது மக்களவையினுடைய லோக்சபா, அதாவது மக்களவை லோக்சபாவுடைய சபாநாயகர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா. இதுக்கு முன்னாடியும் ஓம் பிர்லா தான் சபாநாயகர் இருந்தாரு. இப்பவும் ஓம் பிர்லா தான் சபாநாயகர், மக்களவை சபாநாயகர். அடுத்து மாநிலங்களவையுடைய தலைவர் யார் அப்படின்னா ராஜ்யசபா தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தான் அலுவல் வழியாக மாநிலங்களவையுடைய தலைவராக பதவி வைப்பார் யாரு? ஜெகதீப் தங்கர். அடுத்து மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவராக ரூலிங் பார்ட்டியோட லீடராக பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க. இப்ப எதிர்கட்சி ஆப்போசிஷன் லீடர் யார் அப்படின்னா ராகுல் காந்தி. இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி என்பது மொத்தம் உள்ள இடங்கள்ல 10% இடங்கள்ல வெற்றி பெற்ற கட்சிக்கு கொடுப்பாங்க. கேபினெட் அமைச்சரவை அந்தஸ்து கொடுப்பாங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு. அப்படி மக்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க ராகுல் காந்தி. மாநிலங்களவை ராஜ்யசபாவுடைய எதிர்கட்சி தலைவராக யார் இருக்காங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் யாரு? ராகுல் காந்தி. மாநிலங்களவை ராஜ்யசபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா மல்லிகார்ஜுன் கார்கே. அடுத்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் யாரு?
சக்தி காந்ததாஸ். இந்தியாவில் நாணய சுழற்சியை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு பணக்கொள்கை, பணவீக்கம், பணமாற்று ஒழுங்குபடுத்தக்கூடியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடக்கூடியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சக்தி காந்ததாஸ் கவர்னரா இருக்காங்க. அடுத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இதோட தலைவர் யாரு? பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருக்காங்க. அடுத்ததாக நிதி ஆயோக். நிதி ஆயோக் தலைவர் யாரு? பிரதமர். அப்ப நிதி ஆயோக் தற்போது தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக்னு பேர் மாத்துறாங்க. நிதி ஆயோக் அப்படின்னு ஜனவரி 1, 2015 மாத்துறாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா? அடுத்து நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர். நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா சுமன் பெரிக். நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் யாரு? சுமன் பெரிக் இருக்காங்க. ஓகேங்களா? நிதி ஆயோட முதல் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகரியா. அரவிந்த் பனகரியா இப்ப என்ன பதவி வகிக்கிறார்னா 16வது நிதிக்குழுவுடைய தலைவர். 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா NK சிங். 16வது நிதிக்குழு இருக்கு அரவிந்த் பனகரியா தலைவராக இருக்காங்க. நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடிய சரத்து ஆர்டிகிள் 280. நிதி ஆயோக்கு தலைமை பிரதமர் இருப்பாங்க. நிதிக்குழுவுக்கு தலைவர் ஹெட்டா யார் இருப்பாங்க? குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. நிதிக்குழு தலைவர் நியமனம் செய்வோர் யாரு கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான். அடுத்து இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இஸ்ரோவுடைய தலைவராக தற்போது பதவி வைப்பவர் டாக்டர் எஸ் சோம்நாத். டாக்டர் எஸ் சோம்நாத் தான் இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவராக இருக்காங்க. அடுத்ததாக தலைமை தகவல் ஆணையர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், CIC தலைமை தகவல் ஆணையாளராக பதவி வைப்பவர் ஹீராலால் சமாரியா. ஹீராலால் சமாரியா தான் மத்திய அரசுடைய தலைமை தகவல் ஆணையராக இருக்காங்க. அடுத்து இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக தற்போது பொறுப்பேற்றவர் யாருன்னா உபேந்திர துவிவேதி. இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக பதவி உபேந்திர துவிவேதி. அடுத்து இந்திய கடற்படையினுடைய அட்மிரல், இந்திய கடற்படையோட அட்மிரலாக இப்ப பதவி வைப்பவர் தினேஷ் கே திரிபாதி. அடுத்து ஏர்போர்ட்ஸ் விமானப்படையினுடைய ஏர் சீஃப் மார்ஷலாக பதவி வைப்பவர் விவேக் ராம் சௌத்ரி. அப்ப இந்திய ராணுவ தலைமை தளபதி யாரு? உபேந்திர துவிவேதி. கடற்படை அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. விமானப்படை ஏர் சீஃப் மார்ஷல் யாரு? விவேக் ராம் சௌத்ரி. அடுத்து இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர், இந்திய ஆண்கள் கிரிக்கெட் ஆடவர் கிரிக்கெட்டுடைய தலைமை பயிற்சியாளர் யாருன்னா கௌதம் காம்பீர். யாரு? கௌதம் காம்பீர் இருக்காங்க. அடுத்ததாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னா அஜித் தோவல். யாரு? அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அடுத்து பிரதமருடைய முதன்மை செயலாளர். பிரதமருடைய முதன்மை செயலாளராக பதவி புரியாரு முதன்மை செயலர் பிரமோத் குமார் மிஸ்ரா. பிரமோத் குமார் மிஸ்ரா தான் பிரதமருடைய முதன்மை செயலாளர். அடுத்து தலைமை பொருளாதார ஆலோசகர். தலைமை பொருளாதார ஆலோசகராக இப்ப இருக்கிறாங்க யாருன்னா வி ஆனந்த நாகேஸ்வரன் தான் தலைமை பொருளாதார ஆலோசகர் இருக்காங்க. அடுத்து ரயில்வே வாரியம். இந்த ரயில்வே வாரியத்துடைய சிஇஓ, ரயில்வே போர்டு, இந்த ரயில்வே போர்டு சிஇஓ யாரு? இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம், அதிக பணியாளர் கூட நிறுவனம் ரயில்வே போர்டு. இந்த ரயில்வே வாரியத்துடைய சிஇஓ யாருன்னா ஜெயவர்மா சின்கா தான் ரயில்வே வாரியத்துடைய சிஇஓ. அடுத்து யுஜிசி. இந்த யுஜிசியோடைய தலைவராக இப்ப யார் இருக்காங்க? அதாவது யுஜிசி என்பது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு. இதோட தலைவராக தற்போது பதவி வைப்பவர் மமித்லா ஜெகதீஷ்குமார். அடுத்து யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய அரசு பணியாளர் தேர்வான யூபிஎஸ்சி தலைவர் யாரு? மனோஜ் சோனி. அடுத்து எஸ்பிஐ, இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத ஸ்டேட் வங்கி, அதிக கிளைகளை கொண்ட வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தற்போதைய தலைவர் யாரு? தினேஷ்குமார் காரா. அடுத்து இந்த ராவுடைய டைரக்டர் யாரு அப்படின்னா ரவி சின்கா. ரவி சின்கா. அடுத்து சிபிஐ உடைய டைரக்டர் யாரு? பிரவீன் சூட்.
அடுத்து மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர். மத்திய வெளியுறவுத்துறை செயலராக பதவி வைப்பவர் விக்ரமிஸ்ரி. விக்ரமிஸ்ரி யாரு? மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர். அடுத்து அமைச்சரவை செயலாளர், கேபினட் செக்ரட்டரி. கேபினட் செக்ரட்டரி யாரு? ராஜீவ் கௌபா. ராஜீவ் கௌபா. அடுத்து சிபிஎஸ்இ. இந்த சிபிஎஸ்இ போர்டுடைய தலைவர் யாரு? ராகுல் சிங். ராகுல் சிங். அடுத்து என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டி போருடைய தலைவர் யார் அப்படின்னா, என்சிஆர் தலைவர் தினேஷ் பிரசாத். தினேஷ் பிரசாத் சக்லானி. அடுத்து மத்திய அரசு பதவி வைக்கக்கூடிய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர். மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சர் யாரு? அமித்ஷா. அமித்ஷா தான் மத்திய அரசு உள்துறை அமைச்சர். அடுத்து மத்திய பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். மத்திய அரசு நிதி அமைச்சராக தற்போது பதவி வைப்பவர் நிர்மலா சீதாராமன். அடுத்து பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? ராஜ்நாத் சிங். அடுத்து ரயில்வே, ரயில்வே துறையோடைய ரயில்வே துறையுடைய அமைச்சர் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறையுடைய அமைச்சராக இருக்காங்க. அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வைப்பவர் யார் அப்படின்னா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர். சுப்பிரமணியன் ஜெய்சங்கர். அடுத்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை, கல்வி சம்பந்தமான துறை. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வைப்பவர் தர்மேந்திர பிரதான். விவசாயத்துறை அமைச்சராக பதவி வைப்பவர் சிவராஜ் சிங் சௌகான். ஓகேங்களா? அப்போ உள்துறை அமைச்சர் முக்கியமான அமைச்சராக கொடுத்திருக்கோம். கோ மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவி பெற்ற ராஜ்நாத் சிங். உள்துறை ரயில்வே துறை அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வைப்பவர் தர்மேந்திர பிரதான். விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான். அடுத்து செபி, பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு. செபி பங்குகளை நிர்வகிக்கக்கூடிய செபி அமைப்புடைய தற்போதைய தலைவர் யாருன்னா மாதாபி பூரி புஜ். மாதாபி பூரி புஜ். அடுத்து 7வது ஊதிய குழு. 7வது ஊதிய குழு, 7th பே கமிஷன். 7th பே கமிஷன் 7வது ஊதிய குழு தலைவர் யாரு? அசோக் குமார் மாத்தூர் அல்லது ஏ.கே. மாத்தூர் சொல்லுவாங்க. ஏ.கே. மாத்தூர் அல்லது அசோக் குமார் மாத்தூர் யாரு? 7வது ஊதிய குழுவுடைய தலைவர். அடுத்து ட்ராய். ட்ராய் டெலகாம் தொலைத்தொடர்பு. ட்ராயோட தலைவர் யாரு? அனில்குமார். அனில்குமார் லகோதி. அனில்குமார் லகோதி யாரு? ட்ராயோடைய தலைவர். அடுத்து ஐஆர்டிஏஐ. ஐஆர்டிஏஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர். ஐஆர்டிஏஐ தலைவர் யாரு? தேவாசிஸ் பாண்டா. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான ஆணையினுடைய தலைவர் பதவியை யார் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC. இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் இந்தியாவில் 1993 ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித ஆணையம் 48 டிசம்பர் 10. அந்த டிசம்பர் 10 தான் நம்ம மனித உரிமை தினமா நம்ம அனுசரிக்கிறோம். அப்ப தேசிய மனித உரிமை ஆணையத்தை தற்போதைய தலைவர் பதவி வைப்பவர் யார் அப்படின்னா அருண்குமார் மிஸ்ரா. யாரு? அருண்குமார் மிஸ்ரா தான் தேசிய மனித உரிமை தலைவர். அடுத்து தேசிய சிறுபான்மையினர் ஆணையம், மைனாரிட்டி ஆணையத்துடைய தலைவர் யாரு? இக்பால் சிங் லால்புரா. தேசிய சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக பதவி வைப்பவர் இக்பால் சிங் லால்புரா. அடுத்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர், ஸ்கெடியூல் கேஸ்ட் கமிஷனுடைய தலைவராக பதவி வைப்பவர் கிஷோர் மக்வானா. கிஷோர் மக்வானா. அடுத்து தேசிய பழங்குடியினர், ஸ்கெடியூல் ட்ரைப், தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யாரு? அந்தர் சிங் ஆரியா. அடுத்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர், பேக்வர்ட் கிளாஸ், பிசி. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் ஆகியோர். ஓகேங்களா? அப்ப தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் யாரு? கிஷோர் மக்வானா. தேசிய பழங்குடியினர் ஆணைய எஸ்டி ஆணைய தலைவர் யாரு? அந்தர் சிங் ஆரியா. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் பிசி ஆணைய தலைவர் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் ஆகியோர். சிறுபான்மை ஆணைய தலைவர் இக்பால் சிங் லால்புரா. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவர் யாரு? அருண்குமார் மிஸ்ரா. அடுத்து தேசிய பெண்கள் ஆணையம் தலைவர் யாரு? ரேகா சர்மா. அடுத்து இந்திய அணுசக்தி ஆணையத்துடைய தலைவர் யாரு? அஜித் குமார் மொகந்தி. ஓகேங்களா? அஜித் குமார் மொகந்தி. ஓகேங்களா? அப்ப இந்த 2024 அப்டேட்டடா உங்களுக்கு இந்த நியமனங்கள் யாராவது பதவி கொடுத்துருக்கோம். இந்த இது கண்டிப்பா உங்களுக்கு போட்டித் தேர்வு தொடர்ந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நல்லா அப்டேட்டா ஆயிக்கங்க. ஓகேங்களா? உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.